Hi guys, இந்த வீடியோல நம்ம பிசினஸ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், பிசினஸ் அக்கவுண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிரியேட் அக்கௌண்ட்டை எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லைன் இருக்கும், அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் அக்கௌண்ட்லேருந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இன்சைட் கால்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ப்ரொமோஷன் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனாக என்ன வீடியோவோ இல்லை ஏதாச்சும் சேல் பண்ண நினைக்கிறீங்களா, ஃபேஷன் இல்லை ட்ரெஸ் இல்லை கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கெட்செட் ஏதாச்சும் நீங்கள் அந்த ப்ரொமோஷன் மூலிமா அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த பீப்புள், அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம இந்தியாவில் எல்லா கண்ட்ரியிலேருந்து எல்லாருமே அந்த இதை பார்த்துக்கலாம், ஆர்டரும் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்சைட் ஆப்ஷன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து மேலே ஒரு 3 லைன் இருக்கும், அந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் இல்லை ஸ்டோரிஸ் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கணக்குப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் ஆப்ஷன் இப்போ வந்து என்ன யூஸ்னால், நம்மளுடைய வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் மெயில் பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஃபீமேல் பார்க்குறாங்க, அது எல்லாமே ரிசர்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்க்கலாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுலேருந்து க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஐடி வந்து எந்த க்ரோத்தில் இருக்குது, நம்மளுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து எந்த க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் லொக்கேஷன் வந்து என்னுடைய வீடியோ வந்து மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், சிவகாசி, சேலம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் அரேஞ்சு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏஜ், அதாவது எந்த ஏஜில் வந்து நம்ம போஸ்ட் வந்து அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் வந்து 18 ஏஜ் டு 24 ஏஜ் வரையும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேன் உமன் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் மேன் பார்க்குறாங்க, எத்தனை பேர் உமன் பார்க்குறாங்க, எந்த ஏஜ் டு எந்த ஏஜ் வரையும் என்னுடைய போஸ்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, அதை பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் வந்து எத்தனை % பேர் வந்து மேன் பார்க்குறாங்க, எத்தனை % வந்து உமன் பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 11% பேர் உமன் பார்க்குறாங்க. எனக்கு அதிசயமாக இருக்குது. அடுத்த ஃபாலோவர்ஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆகிற ஃபாலோவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸுக்கு, டேக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் பார்த்துப்பாங்க. கீழே வந்து நம்ம வீடியோக்கு வந்து வியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வியூஸ் வரும், ஆனால் எத்தனை பேர் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரே செக்ஷனில் வந்து நம்ம பார்க்கணுன்னா வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து வியூ இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும், இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக இது வராது. இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா வியூஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரே செக்ஷனில் பார்க்கணும்னா இந்த வியூ இன்சைட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 25 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் கமெண்ட், அப்புறம் ஷேர் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் எத்தனை பேர் சேவ் பண்ணியிருக்காங்க, ஹேஷ்டேக்கில் நம்ம சேவ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் இந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன் கூட நான் ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த மேலே ஐ பட்டன் தரேன், அதிலே நீங்கள் பார்த்துக்கோங்க. கலரில் வராமல் இன்ஸ்டா பேஜில் நம்ம சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஐ பட்டனில் தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.